இன்றைக்கி ப்ரொவிஷன்ஸ் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். நம்ம ப்ரொவிஷன்ஸ் என்னெல்லாம் வாங்குவோம் அப்படிங்கிறது ஃபுல்லாமே வந்துட்டு எழுதிட்டு, அதுக்கப்புறம் மந்த்லி வந்து அதுக்கு பட்ஜெட் போடுற மாதிரி எவ்வளோ குவான்டிட்டியில் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதில் பொருள் ஏதாவது மிஸ் ஆயிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குன்னு தான் சொல்லணும். நான் வந்து நிறுத்தி நிதானமாக எழுதினாலுமே என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் ஓரளவு தான் இருக்கும். நீங்கள் எப்படி சூப்பராக எழுதுவீங்களா இல்லை சுமாராக எழுதுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரொவிஷன்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா சைடில் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பேன். 12 மந்த்ஸ்க்கான ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து போட்டுட்டு இதே சார்ட் தான் வந்து இயர்லி ஃபுல்லாக யூஸ் பண்ணுவேன். பிரிண்ட் எடுத்து வச்சா இனிமேல் ஈஸியாக தான் இருக்கும். ஆனால் பிரிண்ட் எடுத்தால் அது பேப்பராக இருக்கும். அது நாம் கண்டிப்பாக எங்கேயாவது மிஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்லேயே வந்து இதை எழுதி வச்சு நோட்டையே மெயின்டைன் பண்ணுறது இனிமேல் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.